திமுக சட்டமன்ற உறுப்பினராக அவர் இருந்தபோது எதுவுமே இங்கு ஒரு கழிப்பறை வசதி கூட இல்லை. நான் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் கழிப்பறை கட்டித்தருவேன் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். அதேபோல் மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை, அந்த மைதானமும் அமைத்து தருவேன் என்று கூறுகிறேன். இந்த பகுதியை சுற்றியுள்ள பார்த்தாலும் சாலைகள் மிகவும் குறுகிய சாலைகளாக உள்ளது. ஒரு வாகனம் மட்டுமே செல்லக்கூடிய அளவில் சாலைகள் உள்ளது. ஆகவே சாலை வசதியை செய்து கொடுக்க நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் அரசிடம் சொல்லி செய்து தருவேன் என உறுதி கூறுகிறேன். சாக்கடைகள் அனைத்தும் தெருவில் தான் ஓடுகிறது. எனவே பாதாள சாக்கடை திட்டமும் இங்கு கொண்டு வருவோம். ஜல்லிக்கட்டு வாடிவாசல், அதற்கும் லால்குடி ஒன்றியத்தில் நம்ம 5 வாடிவாசல் இருக்குது. அந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. அந்த வாடிவாசல் நான் அமைச்சு தருவேன்னு கூறிக்கொள்கிறேன். படிப்புக்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதே போல் நிறைய பெண்கள் இப்போ முன்னாடி மாதிரிலாம் இல்லை, நிறைய படிச்சிருக்காங்க. ஐடி ஃபீல்டு, அதே மாதிரி இன்ஜினியரு, டாக்டரு, அந்த மாதிரி நிறைய மருத்துவர், அட்வொகேட், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறாங்க. நம்ம அந்த காலத்துலலாம் படிக்க விட மாட்டாங்க பெண்களை. அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறீங்களா அவங்களுக்கு தான் நான் தையல் மிஷின் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். ஒரு கிராமத்துக்கு 50 தையல் மிஷினு, ஒரு பஞ்சாயத்துக்கு 50 தையல் மிஷின் தரேன்னு இருக்கிறேன். ஒரு டீச்சர் போட்டு நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஒரு 4 மரம் தச்சா கூட உங்களுக்கு ஒரு ப்ளவுஸு உங்களுக்கு போட்டுக்கிறதுக்கு கூட தச்சுக்கிடலாம். வேணா வெளியில் தச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்டோர் இதுகளுக்கெல்லாம் இன்ஸ்கர்ட்டாக இருந்தால் நைட்டி அந்த மாதிரி தச்சு கொடுக்கலாம். 4 மாதத்தில் பழகிடலாம். இது ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டமானது இல்லை. அதை சரியாக புரிஞ்சுக்கிறாம சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, படித்தவங்களுக்கு போய் அம்மா தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ்ஸில் போட்டிருக்காப்புல. அது தப்பானது, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் சொன்னது வீட்டில் இருக்கிற அப்போது குழந்தைகளெல்லாம் வெளியூருக்கு அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, அந்த நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சில பேர் பெண்கள் என்ன செய்வாங்க, காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சமையல் செஞ்சு முடிச்சுட்டு சீரியல் பார்ப்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி பழக்கம் இருக்குது. அதெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த தையல் மிஷின் ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு ஒவ்வொரு தடவையும் கணவர்கிட்ட போய் நம்ம எதிர்பார்த்து வாங்கி கொடுக்க தேவையில்லை. உங்கள் கையில் இருந்தால் ஒரு 300 ரூபா ப்ளவுஸு தச்சாலாம். இப்போலாம் 300 500 ரூபாலாம் நல்லா டிசைன் ப்ளவுஸு தச்சா 500 1000 கூட கேட்குறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி தச்சு கொடுத்தாக்க உங்கள் கையில் இருக்கும், நம்ம யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை. அந்த இதுக்கு தான் நான் சொன்னேன். தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் நான் லால்குடியை நம்பர் 1 தொகுதியாக நான் ஆக்கி காமிப்பேன். 20 வருஷத்தில் நீங்கள் எதுவுமே இங்கே செய்யாததை 5 வருஷத்தில் நான் செஞ்சு காமிப்பேன் என்று உங்களிடம் கூறிக்கொள்கிறேன். நேரத்தை கருதி சுருக்கமாக பேசுகிறேன். வெற்றி அடைந்ததுக்கு ஒவ்வொரு கிராமம் நான் திருப்பி வருவேன். நான்